விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜயின் வருகையொட்டி கோவையில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதுகிறது. அது தொடர்பான தகவலை பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக கோவைக்கு விஜய் செல்ல உள்ள நிலையில் அங்கு விமான நிலையத்தில் தொண்டர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவு உள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், விஜயோட வருகையொட்டி தொண்டர்கள் அதிக அளவில் குவிஞ்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கு கூட்டம் கோவையில நடைபெற இருக்கிறது. இதற்காக விஜய் 11 மணிக்கு தான் கோவை காலை 10 மணிக்கு சரியாக சென்னையில தனி விமானம் மூலமாக புறப்பட்டிருந்தாலும் கூட இன்று காலை 7 மணி முதல் கோவை விமான நிலையத்துல தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். 8:30 மணிக்கெல்லாம் விஜய் வருகிறார் என்று சமூக வலைதளங்கள்ல வெளியான தகவலை தெரிந்து கொண்டு காலை 7 மணிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதே போன்று விஜய் ரசிகர்கள் தொடர்ச்சியாக விமான நிலையத்துல குவிந்து வந்தார்கள். தற்போது விஜய் வெளியே வரக்கூடிய அந்த VIP கேட் அருகே பார்த்தா ஏராளமான தொண்டர்கள் என்பது குவிந்து வருகிற தொடர்ச்சியாக குவிந்து வருகிறாங்க. இதன் காரணமாக மற்ற பயணிகள் விமான நிலையத்திலிருந்து வெளியேற செல்ல முடியாம திணறக்கூடிய காட்சிகளும் சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தான் ஏற்கனவே காவல்துறை அதே போன்று விமான நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அதே போன்று தொண்டர்களிடையே வரக்கூடிய பயணிகள் வெளியே செல்லும்படி வழியை விடுத்து ஓரமாக நிற்குமாறும் அதே போன்று இரண்டு பக்கங்களிலும் காலியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அமர வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. காவல்துறை சார்பாக கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக விமான நிலையத்துல மற்ற பயணிகளுக்கு சிக்கல் ஏற்படுவதால தாவேக தொண்டர்களை வெளியே செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறாங்க. இருப்பினும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரை விஜய் வரவேற்க அதிக அளவிலான தொண்டர்கள் குவிந்து வருவதன் காரணமாக தற்போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்படும் அளவிற்கான கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒலிபெருக்கி மூலமாக தொண்டர்களை அமைதிப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டாங்க. காவல்துறை சார்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரிடம் கூறி உங்களுடைய தொண்டர்களை அமைதியாக கலந்து செல்லுமாறும் மற்ற பயணிகளுக்கு எந்த ஒரு இடையூறு செய்யாமல் ஓரமாக நின்று கட்சி தலைவரை அழைத்து செல்லுமாறு வலியுறுத்தின் பேரில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த நிர்வாகிகள் மத்தியில பேசி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். சரியாக 11:15 மணிக்கு தான் தமிழக வெற்றியினுடைய விஜய் கோவை வருகிறார். கோவை வந்த பின்பு அவர் ஒரு தனியார் விடுதிக்கு தான் செல்றாரு. அங்கிருந்து 2 மணிக்கு மேலதான் புறப்பட்டு இங்கு வரக்கூட திட்டம்தா கூட ஏராளமான தொண்டர்கள் விமான நிலையத்திலே கூடியிருக்காங்க. குறிப்பா அங்கிருந்து அவர் ஓட்டல் செல்லக்கூடிய வழியில 4 மருத்துவமனைகள் இருப்பதன் காரணமாக அவரை பின்தொடர்ந்து ரசிகர்கள் சென்றால் அந்த போக்குவரத்து சிக்கல் ஏற்படுமா என்றும் காவல்துறை தற்போது அடுத்த கட்ட பணிகளில் ஈடுபடுறாங்க. தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களை கலைந்து செல்லும்படியும் அதே போன்று மற்ற பயணிகளுக்கு எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாமல் ஓரமாக நிற்கும்படி தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வரக்கூடிய நிகழ்ச்சி என்பது கோவை விமான நிலையத்தில் நடைபெறுகிறது. தாவேக தலைவராக உருவான பின்பு விஜய் மக்களை சந்திக்க வட்டூர் மாவட்டத்துக்கு சென்னை விட்டு வெளியே வரக்கூடிய நிலையில ஏராளமான தொண்டர்கள் கோவை விமான நிலையத்தில் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்து வருகிறோம். பிரியா, ஏற்கனவே விஜயோட வருகையை முன்னிட்டே அங்க கூட்டம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்க முடியுது அப்படிங்கறத காட்சிகள்லயே பார்க்க முடியுது. விஜய் வந்தாருன்னா இன்னும் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் நேரா ஹோட்டலுக்கு தான் போறாரு அப்படின்னு சொன்னீங்க. கூட்டம் இன்னும் அதிகரிக்கும் பட்சத்துல அதை கட்டுப்படுத்த போதுமான காவல்துறையினரும் அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அது குறித்த விவரம் இருக்கா? தொண்டர்களை கலைந்து செல்ல வலியுறுத்தியும் அவங்க இன்னும் போகாம இருக்கிற காட்சிகளை தானே பார்க்க முடியுது.
நிச்சயமா குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் என ஒரு புறம் கூறினா கூட தொடர்ச்சியாக விஜயனுடைய பார்க்க வரக்கூடியவங்க இன்னும் ரசிகர் மனநிலையிலே இருக்கிறதா இது வந்து மிக முக்கிய நிகழ்ச்சியா பாக்குது. இதனாலதான் வந்து தாவேகாவுடைய கருத்தரங்கம் கூட ஒரு தனியார் கருத்தரங்களை கிட்டத்தட்ட பேரிகார்டு மட்டுமே 4.5 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு நிலையில தாவேகாவுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க வந்து நிர்வாகிகளா இருக்காங்க. கட்சியினுடைய கூட்டங்கள்ல கூட விஜயை பார்த்த உடனே எழுந்து சென்று ஓடக்கூடிய ஒரு நிலை தான் தொடர்ச்சியா இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து கோவை விமான நிலையத்துல பாக்குறோம். மற்ற கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் அவங்க வந்து ரசிகர்களா இல்லாம கட்சியினுடைய நிர்வாகிகளா இருப்பதன் காரணமா முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் விமான நிலையத்துல வரவேற்பாங்க. மற்றவங்க எல்லாம் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கில் தான் இருப்பாங்க. ஆனா தாவேகா தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அவரை பார்க்க நினைப்பதன் காரணமா தான் இந்த விமான நிலையத்துல தற்போது தொடர்ச்சியா வந்து ரசிகர்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்து வருது. இப்போ காவல்துறைக்கு மட்டும் இல்லாம அங்கு விமான நிலையத்துல பயணிக்கக்கூடிய பொதுமக்களும் இதன் காரணமா சிக்கலை சந்திச்சு வராங்க. தாவேகா சார்பாக அமைக்கப்பட்ட பவுன்சர்களும் தற்போது அந்த இடத்துக்கு சென்று கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. பிரியா, பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.